அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய மதிமுகவின் விண்ணப்பம் மீது 2 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை அளித்திருக்கிறது. பம்பரம் சின்ன ஒதுக்க கோரிய மதிமுகவின் விண்ணப்பம் மீது 2 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், கூடுதல் விவரம் என்ன? மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கடந்த டிசம்பர் மாதம் மனு கொடுத்ததாகவும், ஆனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று மதிமுக தரப்பில் அதன் பொதுச் செயலாளர் வைகோ வழக்கு தொடங்கியிருந்தார். அந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது குறைந்தபட்சம் 2 தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று புதிய விண்ணப்பத்தை அளிக்கும்படி வைகோ தரப்பிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி 28ஆம் தேதி புதிய விண்ணப்பம் அளித்திருப்பதாகவும் அதை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று இன்று உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் வைகோ தரப்பில் வாதிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் 28ஆம் தேதி வைகோ அளித்த மனு பெறப்பட்டதாகவும் அது உரிய முறையில் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் 2 வாரங்களில் வைகோவின் மனு மீது உரிய முடிவெடுத்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வைகோ தொடர்ந்து இருந்த வழக்கை முடித்து வைத்து விவரங்களுக்கு நன்றி முகேஷ். அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.